மன்றாடுவோம். உள்ளோருக்கு சத்தியத்தை தெரிவிக்கிற நித்திய ஞானமாகிய இயேசுவே, அத்தியந்த தாழ்ச்சியுடனே ஆராதிக்கிறேன். அறியவர்கள் தேவருக்கு துரோகம் செய்வதற்கு காரணமான மனம் பொருந்திய மூடத்தனமுள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானத்துக்கு தம் மனசுகள் தேவரை புகழ்கிற தியானத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். திருப்பாடல்கள் 84 இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய. படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோவின் கடவுளை எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயில் காவலனாய் இருப்பது இனிமையானது. ஏனெனில் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பயணிகளுக்காக மன்றாடுவோம். நற்கருணை ஆண்டவரை தொடர்ந்து உற்று நோக்குவோம். இங்கிருக்கின்ற ஆண்டவர் இவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த வேளையில் ஒருக்கமாக நாம் மன்றாடுவோம். வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகள் அனைவருக்காகவும் இந்த வேளையில் மன்றாடுகிறோம். தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் புறப்படுகின்ற பொழுதே ஏற்பட்ட பல்வேறு தடைகள், அந்த தடைகள் அனைத்தையும் தாண்டி இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரே அவருடைய பயணங்களை ஆசீர்வதித்திருக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இங்கே வருகின்ற பொழுது உடல்நல குறைவோடு கண்ணீரோடு வந்த பிள்ளைகள், பல்வேறு மனபாரங்களோடு வந்த பிள்ளைகள், கண்ணீர் வடித்து தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு அவலங்களை உடைய பாதத்தில் எடுத்து வைப்பதற்காக தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள், ஆசீர்வதியும் அப்பா. இந்த வேளையில் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நீர்தாமே அரசராக எங்கள் இல்லத்தின் தலைவராக இருந்து எங்கள் குடும்பங்களை நீர் வளப்படுத்துவீராக. இதோ இந்த அன்னையை, இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கிற பல்வேறு கவலைகள், உடல்நல குறைவினால் வந்திருக்கின்ற பிள்ளைகள், கொஞ்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்பையும் தொட்டு பலப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த ரத்தம் உடல் முழுவதும் பொங்கி பரவி பாய்ந்து ஆண்டவரே, பழுதடைந்திருக்கின்ற உறுப்புகள், பலவீனப்பட்டிருக்கின்ற உறுப்புகள், சோர்ந்து போயிருக்கின்ற உறுப்புகள் அனைத்தையும் திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, கடன் சுமையில் வந்திருக்கின்ற பிள்ளைகள், அவர்கள் அந்த கடன் சுமையில் மாறுபடியாக இன்று இப்பொழுது அவர்களுக்கு உம்முடைய வல்லமையான திட்டங்களை அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று தேடி வந்திருக்கிற திருப்பயணிகள், நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை தாரும் ஆண்டவரே. அவர்கள் வெளிநாடு பயணம் செல்ல வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தையும் சிறப்பான முறையில் ஆசீர்வதிப்பீராக. திருமணம் கைகூடவில்லையே என கலங்கி தவிக்கின்ற பிள்ளைகள், அந்த திருமண பந்தத்தினால் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எந்த 4 திசையிலும் இருந்து என் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல துணையை நீர்தாமே கொண்டு வந்து அவர்களுடைய மத்தியில் சேர்ப்பீராக ஆண்டவரே. இதோ என் பிள்ளைகள் அவர்களுடைய உழைக்கின்ற உழைப்பை ஆசீர்வதியும், செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும். தொழிலை நொடிந்து போய் தொடர்ந்து போய் இனி என்ன செய்வது என கலங்கி எங்களாய்க்கின்ற பிள்ளைகளை நீர் உரப்படுத்துவீராக, அவர்களை திடப்படுத்துவீராக ஆண்டவரே. என்ன செய்வது, கடனை கட்ட முடியாமல் கலங்கி தவிக்கிறோமே என கண்ணீர் வடித்து வாழ்வதா சாவதா என ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளை இந்த வேளையில் திடப்படுத்தி அனுப்புவீராக ஆண்டவரே.
இன்னும் குடும்பத்தில் கணவன் நிமித்தமாக, மனைவி நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக, சொத்தின் நிமித்தமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் எடுத்து மாற்றுவீராக ஆண்டவரே. உயர்கல்விக்காக பிடித்துக் கொண்டிருக்கின்ற, தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், இங்கே வந்திருக்கின்ற திருப்பயணிகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அவர்களுக்கு செய்து தருவீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அருளையும் தருவீராக. இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, திரு பயணிகள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய சுமையை, பாரங்களை உம்முடைய திருப்பாதத்தில் இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர்தாமே அந்த பாரங்கள் அனைத்தையும் ஏற்று ஆசீர்வாதமாக என் பிள்ளைகள், கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கை நிறைய ஆசீர்வாதத்தோடு தங்கள் இல்லம் செல்ல இந்த வேளையில் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குவீராக. அவனை தொடர்வோம்.